ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஈவினிங் மேல எடுத்த vlog தான் இது. ஈவினிங் 5:30க்கு மேல இருக்கும். தூங்கி எந்திரிச்சு இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். தம்பி தூங்கிட்டு இருக்கான். அடுப்பு வந்து 2 டேஸ் கிளீன் பண்ணவே இல்ல. அது ஒரு மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அதை கிளீன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை அப்படி சொல்லிட்டு கிளீன் பண்ணிக்கிறதுக்கே தம்பி எந்திரிச்சிட்டான். தம்பிக்கு பசி வந்துருச்சு போல, அழுதுட்டே இருந்தான். அதனால ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சிடுவோம் அப்படி சொல்லிட்டு பாலை அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை கிளீன் பண்ணிடணும். இல்லைன்னா அது வேற ஒரு வேலை இருந்துட்டே இருக்கும். அதனால தம்பிக்கு பாட்டு போட்டு உட்கார வச்சுட்டு நான் பாத்திரத்தை விளக்குறதுக்கு வந்துட்டேன். அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா பார்த்துப்பாங்க. அதனால பாட்டு போட்டு விட்டுருக்கேன். பாத்திரம் விளக்கி இருக்கையெல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்கேன். நைண்டு டக்குன்னு பால் கொதிச்சிருச்சு, அப்படியே ஆத்தி கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு ஆத்திட்டேன். பால் இவ்வளவு அழுகுறவன் அந்த பாலை ஃபினிஷ் பண்ணவே மாட்டா, பாதிலே வச்சிருவாங்கிட்ட. அந்த பால் வேஸ்டா தான் போகும். சரியா 1 மந்த்தா சரியா சாப்பிடவே மாட்டான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடறதுக்கு டிப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அவனுக்கு ஆத்தி கொடுத்துட்டு இருக்கு. வந்தோடனே நான் இங்க தலை சீவுறேன், பின்னாடியே வந்துட்டேன். அந்த பாலை வச்சுட்டு அவ்வளவு பசியில அழுதவன் அதை குடிக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு வந்துட்டான். என்ன செய்யணும்னு தெரியல. விளையாண்டுட்டே இருக்காங்க. நான் பால்கனில நின்று என் கூட சரி நான் நிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இருந்தேன். நான் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தம்பியை வந்து ஃப்ரெஷ் பண்ண முடியும். இப்பதான் எந்திரிச்சான். அதனால பவுடர் அடிக்கணும். இனிமேதான் ட்ரெஸ் மாத்தணும். வெளியே போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதை மடிச்சுட்டு மிட் நைட்ல ஹஸ்பண்ட் பிரியாணி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியா தூங்கிட்டோம்.